பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 4வது வசனம் விதமாக சொல்லுகிறது. வாசிக்கிறேன். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். 2 காரியத்தை பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு நாளில் நான் செஞ்ச பாவத்துக்கு மூடி மறைக்க நான் செஞ்ச நன்மை உதவாது. நான் சேர்த்து வச்ச பணமோ பொருளோ உதவாது. என் கூட கடைசி வரைக்கும் இருந்த நண்பர்களால் உதவ முடியாது. ஏன்னா நான் செஞ்ச பாவம், வசனம் சொல்லுது, பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். இன்றைக்கி நம்முடைய பாவங்கள் ஆண்டவர், எத்தனையோ பேர் என் கூட இருந்தாலும், எத்தனையோ பொருள் பணம் என் கூட இருந்தாலும், எவ்வளோ செல்வாக்காக இருந்தாலும், நியாய தீர்ப்பு நாளில் நீயும் ஆண்டவரும் மட்டும் தான் நிற்கணும். அவர் ராஜாதி ராஜாவாக நியாய தீர்ப்பு நாளில் நிற்பார். அப்போ நான் தப்பு வைக்கப்படணும்னு சொன்னால் இப்போவே நான் நீதி செய்யலாம். என்ன நீதி செய்யணும்? சிலர் சொல்லுவாங்க, நான் 10 பேருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா அது நல்லது. ஆனால் நம்ம செய்கிற பாவத்துக்கு, நம்ம செய்கிற அக்கிரமத்துக்கு, நம்ம மீறி செய்கிற பாவத்துக்கு நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் மட்டும் தான் நிற்க முடியும். நான் மட்டும் தான் நிற்க முடியும். என் கூட யாரும் நிற்க முடியாது. இன்றைக்கி ஹெல்ப் வாங்கினவங்க நிற்க முடியாது. எனக்காக பரிந்து பேசுகிறவங்க அங்கே வந்து நிற்க முடியாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆகையினால நீதியாய் நடப்போம், ஆண்டவருக்கு உண்மையாக நடப்போம், கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு நடப்போம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம். நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் கணக்கு ஒப்பிக்கும் பொழுது நம்ம மேலே அநேக நீதிகளை ஏற்படுத்துவார், அநேக நன்மையான காரியங்களை ஏற்படுத்துவார். ஆக இந்த பூமியில் வாழுகிற நம்ம நீதியாக இருப்போம், உண்மையாக இருப்போம், நியாயமாக இருப்போம், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.